ஆயுதங்கள் என்ன பண்ணாதுன்னா மேற்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன் திருப்பியும், நீ ஒரு அப்போஸ்தலிக் மேண்டலுக்குள்ள நிலையா நின்னா இந்த பாதாளத்தின் ஒரு வாசல்களும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்றேன். போன வாரம் 3 விஷயம் சொன்னேன். இயேசு யார், அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி அப்படின்றதுல 3 முக்கிய காரியங்களை சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த 20 நிமிஷம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. இயேசு யாராக இருக்கிறார்? பிரதான, சொல்லுங்க, இயேசு யாரு? பக்கத்தில் இயேசு யாரு? பிரதான அப்போஸ்தலன். யாரு? ஆண்டவராக இயேசு பிரதான அப்போஸ்தலன். இப்போ இந்த பிரதான அப்போஸ்தலனுடைய அபிஷேகத்துக்கு உள்ள என்னெல்லாம் கிடக்கு அப்படின்னா 3 முக்கிய அத்தாரிட்டி உள்ள கிடக்குது. அப்போஸ்தல, அதை தான் நேற்றுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே, கண்ணு முன்னால் பார்த்தீங்களே. கண்ணு போய் நான் நிற்கும் போதே ஒருத்தன் கொமட்டுறான், உருள்றான், இப்படி ஆகிறான், நெளிகிறான். தட் இஸ் அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி. ஆமென் சொல்லுங்க. ஒரு அப்போஸ்தலன் ஒரு இடத்துல போய் நின்னா அந்த அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்கலாக வேலை செய்யும். நீ ஜபம் கூட பண்ண வேணாம். காலிங், அதுக்கு பேர் தான் என்னதுன்னா அழைப்பு. அந்த அழைப்பு ஒரு இடத்துல அப்படி எந்திரிச்சு நின்னா அந்த அழைப்புக்கு முன்னாலேயே எதுவும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த அழைப்புக்கு முன்னாலேயே நிற்க முடியாது. வாழை சுருட்டிட்டு ஆடுறையே நீ நிற்பியா ஃபஸ்ட்டு? அல்லேலூயா. பிசாசும் அதனுடைய சேனையுமே நிற்க முடியறதில்ல, அழிகிறது. அந்த அத்தாரிட்டி அவ்வளோ பெரிய ஹையர் லெவல் அத்தாரிட்டி. அதுக்கு முன்னால நிற்கிறதுக்கு எதுக்கும் சக்தி இல்லை. அப்ப இயேசு அதை தான் சொல்லுகிறார், நான் பிரதான அப்போஸ்தலன். நாங்கள் அறிக்கை செய்கிற இயேசு யாருன்னு பவுலும் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ஏய் எங்களை நீ மிரட்டிட்டு இருக்கிற, போற வார இடத்துலலாம் சுவிசேஷத்துக்காக எங்களை மிரட்டுற. இப்ப நான் சொல்றப்ப, நாங்கள் அறிக்கை செய்கிற அந்த ஆள் யார் தெரியுமா? பிரதான அப்போஸ்தலன். நாங்க பேசுற, திருப்பி திருப்பி சொல்லுகிற அந்த நபர் யாருன்னு உனக்கு தெரியுமா? பிரதான அப்போஸ்தலன். அப்போஸ்தல மேண்டலுக்குள்ள இருக்கிற ஹையர் அத்தாரிட்டியில நிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு, பிரதான அப்போஸ்தலன். அப்ப இயேசுவை பைபிள் எப்படி காட்டுதுன்னா பிரதான அப்போஸ்தலனாக காட்டுகிறது. இந்த அப்போஸ்தலிக் அப்படின்னாலே அதுக்குள்ள 3 அத்தாரிட்டி, மிகப்பெரிய அத்தாரிட்டி. ஒன்று போன வாரம் சொன்னேன், டுனாமிஸ். ஒன்று டுனாமிஸ்ன்ற அத்தாரிட்டி. 2 எக்ஸோசியா. அப்போ டுனாமிஸ்னா என்ன சொன்னேன்? வெடித்து சிதறுகிற அணுகுண்டு சக்தி மாதிரி ஒரு பவர் எதுக்குள்ள கிடக்குது? அப்போஸ்தல அழைப்புக்குள்ள கிடக்குது. பிரஷ்டாகிறது, மலைகளை எல்லாம் கூட உடைச்சு தள்ளும் அப்படிப்பட்ட அதிகாரம், வல்லமை, ஒரு சக்தி உள்ள இருக்குது, அந்த அழைப்புக்குள்ள இருக்குது. 2 எக்ஸோசியா. எக்ஸோசியா அப்படின்னா அதிகாரத்தோடு சுற்றி திரிவது. அப்போஸ்தலர் 10:38 சொன்னேன், அவர் எங்கும் சுற்றி திரிந்து வியாதிகளையும் பிசாசுகளையும் என்ன பண்ணாருன்னா துரத்தி இயேசுவின் நாமத்தை ஸ்ட்ராங் ஆக்கினாரு, பிதா கொடுத்த வேலையை ஸ்ட்ராங் ஆக்கினார் அப்படி சொல்லுது எக்ஸோசியா. அப்போ டுனாமிஸ் சொன்னேன் போன வாரம், எக்ஸோசியா சொன்னேன். இன்னொன்று லேசா டச் பண்ணிட்டு அப்படி போயிட்டோம், சொல்றதுக்கு நேரம் இல்லை. சொல்லுங்க, தயார்ஸ். 3வது அத்தாரிட்டி என்னன்னா தயார்ஸ். சொல்லுங்க, தயார்ஸ். சொல்லுங்க, வாயை திறந்து நல்லா சொல்லுங்களா, தயார்ஸ். அது ஒரு வகையில் தமிழ்லையும் கனெக்ட் ஆகுது. தயார்ஸ் அப்படின்னா இந்த ஒரு அணுகுண்டு இருக்குது, ஒரு குண்டு இருக்குது, அதை போடுறதுக்கான அதிகாரமும் இருக்குது. எங்க போடுறது? ஒரு குண்டு, எதிரி வந்து ஒரு குண்டை போடுறான், சும்மா இப்படியெல்லாம் போட்டுட்டு போக மாட்டான். அவன் போடுறதுக்கு முன்னாடியே எது விமான தளம் அப்படின்னு பார்ப்பான், எது பெரிய பாலம், பட்டணத்தை இணைக்கிற பெரிய பாலம் எது, பட்டணத்தில் இருக்கிற ஆயுத கிடங்கு எது, எங்க சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, முதல்ல அதுக்கு மேலே தான் கொண்டு என்ன போடுவான்? குண்டை போடுவான். எல்லா இடத்துலையும் போட மாட்டான். அப்போ போடுற இடம் எதுன்னு தெரியணும். போடுற அதுக்கு பேர் தான் என்னதுன்னா
தயார். எல்லாம் சொல்லுங்க, போடுகிற இடம். இப்போ அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது, டினாமிஸ் இருக்குது, ஒவ்வொரு இடமா போய் போடக்கூடிய அதிகாரம் இருக்குது. மூணாவது ஒன்று இருக்குது, எங்கே போடணும்னு என்ன பண்ணணும்னா தெரியணும். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கே போடணும். இப்போ எங்கே போடணும் அப்படின்னா, இந்த போட வேண்டிய இடத்த அந்த கமாண்டர் தான் என்ன பண்ணணும்னா சொல்லணும். இங்கே கொண்டு போய் போடு, இந்த இடத்துல போடு, ஏர்ஃபோர்ஸ் மேலே போடு, ஆயுதம் வச்சிருக்க இடத்து மேலே போடு. இந்த இடத்துல போட்டால் இந்த பட்டணத்தை நாம் என்ன பண்ணிடலாம்னா பிடிச்சிடலாம். இந்த இடத்துல குண்டு போட்டு இந்த பாலத்தை எல்லாம் உடச்சி விட்டுட்டா மக்கள் அங்கே இங்கேயும் போக முடியாது, நம்ம பட்டணத்தை என்ன பண்ணிடலாம்னா பிடிச்சிடலாம். இப்படி அவனுங்க சொல்லுவானுங்க. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா தயார்ஸ். கையை வைத்து சொல்லுங்க, தயார்ஸ். போடப்படுகிற இடத்தை காண்பிப்பது, போடப்படுகிற இடத்தை காண்பிப்பது. இப்போ கவனிங்க, நாம் எல்லாரும் சுவிசேஷத்துக்காக இருக்கிறோம். 3 வகையான சுவிசேஷம் இருக்குது பாருங்க. ஒன்று பெரிய மாஸ் எவாஞ்சலிசம், படைமுயற்சி. அப்படின்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வேற ஒரு இடத்துல கூட்டி அங்கே சுவிசேஷத்தை என்ன பண்ணுறதுன்னா பிரசங்கம் பண்ணுவது, படைமுயற்சி கூட்டம். அடுத்து 2 வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுகளுக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்கிறது, ஒவ்வொரு ஆளுகளுக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்வது, ஒவ்வொரு தனி நபருக்கும் இயேசுவை சொல்லுவது, சுவிசேஷத்தை சொல்லுவது, அவர் நல்லவர் என்று சொல்லுவது, ஜெபிப்பது, அவர்களை இயேசுவின் பக்கமாக தனி ஆளாக கொண்டு வந்து இயேசுவோடு கனெக்ட் பண்ணுகிறது. இது ரெண்டும் நாம் காலங்களாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் இந்த அப்போஸ்தல அத்தாரிட்டி என்ன பண்ணுன்னா, இது 2ஐயும் தாண்டி 3வது ஒரு சுவிசேஷ பாதையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். கையை வச்சு சொல்லுங்க, ஆமேன். ஒன்று, இப்போ நான் நேற்றுக்கு போனோம், அங்கே ஒரு 50 பேருக்கு மேலே கூட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. இது வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி போய் செய்கிற ஊழியம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வீட்டு பக்கத்தில் இல்லை ரோட்டில் ஒரு ஆளை பார்க்குறீங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கூட்டிகிட்டு வர்றீங்க. இது தனியாய் நீங்கள் செய்கிற, இது 2மே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட் நடந்துகிட்டு இருக்குது. 3வது ஒன்று இருக்குது, இந்த தயார்ஸ் அப்படின்ற ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வருகிற சமிச்சைகள் மூலம் போய் செய்கிற ஊழியம். ஆமேன். எத்தனை பேருக்கு அப்படி வேணும்னு நினைக்கிறீங்க? இது 2ம் இப்போ எனக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்க ஒரு 50 பேரை கூட்டி வச்சாங்க, நான் போய் பிரசங்கம் பண்ணோம். உங்களுக்கு யார் இருக்கா? நீங்கள் தனியார் ஊழியம் தான் அதிகமாக செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னொன்று நீங்கள் செய்யலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். இதை தாண்டி இன்னொரு பிரமாதமான அழகான ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். அது என்னென்னா, தயார்ஸ்ங்கிற ரூட்டை பிடிச்சி போனீங்கன்னா அதன் மூலமாக பெரிய சுவிசேஷத்தினுடைய வழிகள் திறக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏரியாவிலிருந்து போய் நான் ஒரு நல்ல சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். ஆமே, அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6லேருந்து 10 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் பிரிக்கியா நடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே, ஒரு ஊர்ல வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார், தடை பண்ணினார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இப்போ இங்க தயார்ஸ் என்கிற ஆவிக்குரிய அதிகாரம் வெளிப்படுகிறது. யாருக்கு? பவுலுக்கு. அவங்க ஒரு இடத்துக்கு போக பிளான் பண்ணி இருக்கிறாங்க. அங்க போக கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு லொகேஷனை காட்டி இங்க நீ போடும் என்று அவருக்கு தயார்ஸ் என்கிற ஒரு பயங்கர ஆர்டரையும் லொகேஷனையும் ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இப்ப நாம் சொல்ல நினைத்து போவது வேறு, நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது
உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது சுவிசேஷத்தின் வழியை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மூன்றாவது சுவிசேஷத்துடைய வழிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியாது, யாரை சந்திக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, எந்த கிராமத்துக்கு எந்த வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் தெரியாது. சொப்பனங்களிலே, தரிசனங்களிலே, உணர்வுகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் யாரை சந்திக்க வேண்டுமோ அந்த நபரையும் அந்த இடத்தையும் உங்களுக்கு காண்பிப்பார். பவுல் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போகணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கான். அங்க போக வேணான்னு ஆவியானவரே தடை பண்ணுகிறார். அப்போ ஒரு இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு தடை பண்ணுனா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் இந்த பக்கம் ஒரு புதிய வாசலை திறந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஏதோ சில வாசல்கள் எங்கேயோ அடைஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. தேவன் அதை விடவும் பலமான, வல்லமையான, மகிமையான வேறு சிலரை கர்த்தர் இந்த பக்கம் திறக்க போகிறார் என்ற அர்த்தம். வாசல்கள் அடையும் பொழுது முடிந்ததாக மனிதன் நினைக்கிறான், மனித கண்கள் நினைக்கிறது. ஆனால் வாசல்கள் அடையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேறொரு திசையிலே புதிய காரியங்களை திறந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சர்ச்சை இங்க இவ்வளவு காலம் இருந்தாலும் பட்டணத்தை குறித்த ஒரு பார்வை சரியா வராமல் இருந்தது. ஆனால் இந்த 6 மாசம் கர்த்தர் பட்டணத்தை குறித்த பார்வையை திருப்பி இருக்கிறார். சிட்டி ஃபுல்லா, கிராமங்கள் ஃபுல்லா சுவிசேஷத்துக்குள்ள போறதுக்கு ஒரு பார்வையை பரிசுத்த ஆவியானவர் திறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ ஒரு இடம் இல்லை, பல இடங்களில் கால்களை வைத்து சுவிசேஷத்தை திறக்கும்படியான ஒரு கதகை ஆவியானவர் திறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பவுலோட ஆண்டவர் பேசுகிறார். அவன் ஒரு சில நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி இங்கே போகணும் அங்கே போகணுன்னு தயாராகிட்டு இருக்கிறான். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹோலி ஸ்பிரிட் அவனுக்கு ஒரு லொக்கேஷனை காட்டி, ஒரு இடத்தை காட்டி, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறார். அங்கே போகும்போது என்ன நடக்குது? அங்கே போகும் பொழுது இதுவரையிலும் சுவிசேஷத்தை கேட்டிராத, பார்த்திராத லீதியாளை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார். ரத்தாம்பாரம் வித்து கொண்டிருக்கிற ஒரு பெண், பயங்கர பணக்காரி. அது ஒரு வஸ்திரம். ரத்தாம்பாரம்னா விலையேறப்பட்ட, இன்னைக்கு 5 லட்ச ரூபா சட்டை, 10 லட்ச ரூபா சட்டை எல்லாம் அந்த மாதிரி விலையேறப்பட்ட வஸ்திரம் அது ரத்தாம்பாரம். அதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பணக்கார பெண். அவளை கடலோரத்தில் பவுல் சந்திக்கிறான். அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, இந்த தயார்ஸ் மூலமா போனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் போய் அழுது கூச்சல் போட்டு ஒன்றும் பண்ணல. பவுல் போய் சுவிசேஷத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பைபிள்ல போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய இருதயத்தை என்ன பண்றாருன்னா திறக்கிறார். இவன் சாதாரணமா பேசிக் கொண்டிருக்கிறான். ஆவியானவர் லீதியாளுடைய இருதயத்தை திறக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப 3 பவர்ஃபுல் அத்தாரிட்டியை அப்போஸ்தலிக் மேண்டலுக்குள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. 1 வெடித்து சிதறுகிற எரிவாயு வெடிகுண்டு போல ஒரு சக்தி. 2 எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம். 3 லொக்கேஷன். ஒருவேளை உனக்கு யாருன்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, நீ ஜெபிக்கும் பொழுது. அப்ப இது எப்படி தெரியும்? லொக்கேஷனை நான் எப்படி பிடிக்கிறது? யார் வீட்டுக்கு போகணும், எந்த கிராமத்துக்கு போகணும், யாரை பார்த்து சொல்லணும், இது எனக்கு எப்படி தெரியும்? நீ ஜெபிக்கும் பொழுது. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லா தின்னுட்டு கடைக்கடையா சுத்திட்டு வரும்போது தெரியாது. வீட்டில் முட்டி போட்டு அந்நிய பாஷை பேசி பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது இது தெரியும். பண்றியா? இந்த 3வது பவர், அத்தாரிட்டி எப்ப வேலை செய்யும்னா, ஜெபிக்கிறவனுக்கு இது திறக்கும். ஆமென்.
ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 2:8. என்னை கேளும், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க, என்னை கேளும். யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும் சொல்லுங்க, பக்கத்தில் தட்டிங்க. யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? யாரை என்ன கேட்கணும்? கண்டது யாருக்கிட்ட? என்னை கேளும். இயேசுவை பார்த்து பிதா, என்னை கேளும், என்ன கேளும், நான் உமக்கு என்ன கொடுப்பேன்? உமக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமா. அப்ப இதை யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்? யாருக்கு கொடுக்கிறாருங்க? ஜெபிக்கிறவனுக்கு, ஜெபபாரம் உள்ளவனுக்கு, ஆத்மபாரம் உள்ளவனுக்கு இந்த தயார் என்கிற பகுதியை பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறார். அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்க மேலே ஒரு மண்டையில் ஒன்று போட்டு சொல்லுங்க, என்னை ஆண்டவரை கேட்கிறவனுக்கு, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை கேட்கிறவனுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, ஆராதிப்பவர்களுக்கு, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவனுக்கு, வசனத்தை நல்லா வாசித்து ஜெபிக்கிறவனுக்கு, ஆராதித்து ஜெபிக்கிறவனுக்கு உள்ள இருக்கிற பரிசுத்தாவியின் வரமாகிய அந்த தயார்சை வெளிப்பாட்டு வரத்தை ஆவியானவர் திறக்கிறார். இந்த வெளிப்பாட்டு வரம் திறக்கும் பொழுது பேர் வருது. இந்த வெளிப்பாட்டு வரம் திறக்கும் பொழுது என்ன வருகிறது? பேர்கள் தெரிகிறது. இந்த வெளிப்பாட்டு வரம் திறக்கும் பொழுது அட்ரஸ் தெரியுது. இந்த வெளிப்பாட்டு வரம் திறக்கும் பொழுது எந்த வீடு எங்க இருக்கிறா என்பதை எல்லாம் ஆவியானவர் காண்பிக்கிறார். அந்த இடத்துக்கு போறான், அந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்றான். அந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணும்போது என்ன நடக்குது? இந்த 16 அதிகாரம் ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, லீதியாளை கர்த்தர் தொடுகிறார். அப்புறம் கீழே படிச்சுட்டு வந்தா, ஊருக்குள்ள ஒரு பயங்கர பிசாசு, குறி சொல்ல ஏவுகிற ஆவி பவுலை பத்தியே குறி சொல்லுது. பவுலை பத்தியே குறி சொல்லுது. இவனே அப்போஸ்தலிக் அத்தாரிட்டியில் நிற்கிறான், இவனை பத்தியே குறி சொல்றான் ஒருத்தன். நீ ரட்சிப்பின் வழியை சொல்ல வந்த தேவ மகன் அப்படின்னு உள்ளதுலேயே ஹையர் அத்தாரிட்டியில் நிற்கிறான். இவனை பற்றியே ஒரு பிசாசு குறி சொல்லுது பாருங்க. பக்கத்தில் பாசங்க, உன்னை பற்றி ஒன்றும் குறி சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. ஏ பிசாசே சொல்லுங்க, ஏ பிசாசே. குறியெல்லாம் சொல்ல முடியாது. குறியெல்லாம் சத்தமாக சொல்லுங்க, குறியெல்லாம் சொல்ல முடியாது. குறியெல்லாம் சொல்ல முடியாது. எசபேலின் ஆவி அந்த ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். இந்த அத்தாரிட்டிக்கு முன்னால் ஒன்றும் நிற்காது. அல்லேலூயா. சிகப்பு சுடிதார் வழியா வருது, வராது. வராது. பச்சை சுடிதார் வழியா வராது. அது வேணா உனை வேணா வந்து பிடிக்கும். இந்த அத்தாரிட்டி இஸ் ஹையர் அத்தாரிட்டி. ஆமென் சொல்லுங்க. குறி சொல்லுகிற ஆவியை கண்டுபிடிச்சு மண்டையில் போட்டு போ, அதோட வேலையே முடிஞ்சு. அதுக்கப்புறம் குறி சொல்கிற பொழப்பே நின்று போச்சு. உன் பொழப்பு நின்று ஜாக்கிரதை. ஆமென். எதை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறாயோ அது நின்று போயிடும். ஆமென். அல்லேலூயா. இந்த அத்தாரிட்டிக்கு முன்னாடி குறி சொல்லுகிற ஆவி நிற்க கையை வச்சு. இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக, இந்த அழைப்புக்கு முன்பாக குறி சொல்லுகிற கூட்டமும் குறி சொல்லுகிற ஆவியும் நிற்கவே முடியாது. என்ன வேணா குறி சொல்லுக்கோ, இப்படி தட்டிடும். ஆமே, காரி துப்பிட்டு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய அழைப்பு எனக்குள்ளிருந்து வந்ததில்லை, பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசுவுக்குள்ளிருந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இதை தொடுவதற்கு ஒன்றும் முடியாது. காலிங் பவர்ஃபுல். அழைப்பு அவ்வளவு பிரதானமானது. அதனால தான் பவுல் இதை அழகாக கோர்த்து எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மரணமோ ஜீவனோ, வியாதியோ விக்கினமோ, கப்பல் சேதமோ, சிலுவையோ, ஜெயிலோ, அடியோ, இவைகளிலிருந்தெல்லாம் என்னை கிறிஸ்துவுக்குள் இருந்து இதையெல்லாம் வச்சு என்னை பிரித்து விடவே முடியாது. இதெல்லாம் நடக்க நடக்க இயேசு மேலே இருக்கிற அன்பு எனக்கு கூடுமே தவிர
ஒரு நாளும் என்ன செய்யாது, குறையாது. அப்படி எழுதுறாரு. கையை ஊற்றி சொல்லுங்க, அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி. நல்லா கையை ஊற்றி சொல்லுங்க, அப்போஸ்தல அபிஷேகம். சொல்லுங்க, அப்போஸ்தலிக் மேண்டில். பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசுவுக்குள் இருக்கிற அப்போஸ்தல அதிகாரம் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிற நாம, திருச்சபைக்குள்ள இருக்கிற நாம, இந்த அப்போஸ்தலிக் அத்தாரிட்டிக்குள்ள இருக்கிறோம். ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஹையர் லெவல் அத்தாரிட்டி. அப்ப இது இடத்தை காட்டுது, ஆளை காட்டுது, நபரை காட்டுது, பிசாச அடையாளம் காட்டுது, குறி சொல்லுகிற ஆவிய அடையாளம் காட்டுது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு தீர்க்கதரிசியோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆளோ ஒரு நாளும் உனக்குள் கிரியை செய்கிற ஆவி பொல்லாத ஆவி, கலகத்தின் ஆவி. தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா ஒரு இருதயத்தை போய் தொட்டு திருப்பி விடும். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எவரி ப்ரொஃபட்டிக் வேர்டு, ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் என்ன பண்ணும்னா ஒரு ஆளை மனம் மாற்றி விடும். அதற்கு அந்த சக்தி இருக்கிறது. அது நடக்கலைன்னா வந்தது சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. துராத்மாவிடமிருந்து வருகிறதுன்னு அர்த்தம், பெருமைக்குள்ள இருந்து வருகிறதுன்னு அர்த்தம், நான் என்கிற ஆணவத்துக்குள்ள இருந்து வருதுன்னு அர்த்தம். அது வேலையே செய்யாது. அது வெறும் வெற்று வார்த்தை, வந்து அப்படியே போயிடும். கை ஊற்றி சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள பிரதான அப்போஸ்தலன் இருக்கிறார். சொல்லுங்க வாயை தந்து, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள பிரதான அப்போஸ்தலன் இருக்கிறார். அவருடைய மகிமை அது போய் நின்னா போதும், வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த காலிங்கில், அந்த அபிஷேகத்தில் ஒரு இடத்துல போய் நின்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். தட் இஸ் அ காலிங். கூத்தெல்லாம் அடிக்க தேவையில்லை, குட்டிக்கரணமெல்லாம் அடிக்க தேவையில்லை, கூத்தும் குட்டிக்கரணமும் தேவையில்லை. அபிஷேகமானது உள்ளே இருக்கும், வேலை செய்ய வேண்டிய இடத்துல தானாக வேலை செய்யும். அது கையை வச்சு சொல்லுங்க, என் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்போஸ்தல அபிஷேகம். சத்தமாக சொல்லுங்க, அப்போஸ்தல அபிஷேகம். ஒரு அப்போஸ்தல மேண்டில் என் மேலே இருக்கு. சத்தமாக சொல்லுங்க, நான் அந்த குடையின் கீழ் இருக்கிறேன். இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த அப்போஸ்தல அபிஷேகத்துக்கு கீழே இருக்கிறீங்க. இதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படி என் மேல வேலை செய்தோ அதை விட பல மடங்கு உங்க மேல வேலை செய்ய இது போதுமானதா இருக்கிறது. வாரம் வாரம் இதான் உங்க மேல சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று, இன்னொரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு 2 வசனம் படிச்சிடலாமா? அழகான 2 வசனம். மத்தேயு 4:19 படிங்க. சீக்கிரம் படிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இயேசு சொல்றாரு, என் பின்னால வாங்க. பிரதான அப்போஸ்தலன் சொல்லுகிறார். யாரு பிரதான? சொல்லுங்க, யார் சொல்றா? இது இயேசுன்றதை விட யார் சொல்றா? பிரதான. வாயை திறந்து பின்னால சொல்லுங்க, யாரு? பிரதான அப்போஸ்தலன். ஏன் பின்னால வா, நான் உன்னை என்னவா மாத்துறேன்? மனுஷரை சொல்லுங்க. மனுஷரை நீ ஒரு ஆளை கூட இன்னும் ஆத்ம ஆதாயம் பண்ணாம இருந்தீங்கன்னா உன் நிலைமையை யோசிச்சு பாரு. நீ எங்க இருக்கிறன்னு பாரு. வாய் மட்டும் இப்படி இவ்வளோ நீளம் பேசுறல்ல, ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணலைன்னா நீ எங்க இருக்கிறன்னு நீயே யோசிச்சுக்கோ. நீ இருக்கிற இடமே சரியில்லை. அப்படின்னா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பொசிஷனே இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு அர்த்தம். ஒரு குழந்தை மாதிரி பால் குடிக்கிற இடத்துல தான் இருக்கிற. இயேசு சொல்றார், என் பின்னால வா. ஃபர்ஸ்ட் நான் உன்னை என்னவா மாற்றுவேன் தெரியுமா? மனுஷனை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். ஆமென். பக்கத்தில் தெரியும், என் பின்னால வா. நீ இப்போ யார் பின்னால நீங்க இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாரை நம்பி வாழ்றீங்க? யார் வழியில போறீங்க? இயேசுவை. இயேசு பின்னால போனா உன்னை அவர் மாத்திர முதல் இடமே மனுஷரை பிடிப்பவர்களாக மாற்றுவார். ஆமென். கலகம் உண்டாக்குறவர்களாக உன்னை மாத்தினா நீ பேய் பின்னால போயிட்டு இருக்கன்னு அர்த்தம்.
இயேசு பின்னால் ஒரு ஆள் போனா ஃபர்ஸ்ட் அவனை என்ன பண்ணுவார்னா மனிதனை பிடிப்பவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தினால அறிக்கை இடுகிறேன். சொல்லுங்க, பிரதான அப்போஸ்தலனே நான் அறிக்கை இடுகிறேன், உங்க பின்னால வர்றேன். இன்று முதல் நான் மனிதர்களை பிடிக்கிற நபராக மாறுகிறேன். என்ன அப்படி மாத்துங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 4:7 சீக்கிரம் படிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த டுனாமிஸ், இந்த எக்ஸோசியா, இந்த தயார், இந்த 3 அத்தாரிட்டிகளும் அதிகாரங்களும் அபிஷேகங்களும் எங்க இருக்குன்னா இந்த மகத்துவம் உள்ள வல்லமை. பவுல் எழுதுறாரு, இந்த 3 அபிஷேகமும் இந்த மகத்துவம் உள்ள இந்த 3 வல்லமையும் எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் அச்சாவால் உண்டானது அல்ல, என்னால வரல. இது யாரால வந்தது சொல்லுங்க? தேவனா. எவனுக்கு செம்பு தூக்குறேனோ அவனே மண்டி போட்டான் போ. இது யாரால் வந்தது? தேவனால் வந்தது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் யாரால வந்துச்சு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், உங்களை சுகமாக்குறது யாருங்க சொல்லுங்க? எல்லாம் இயேசுங்க. நீ யாரு? ஒண்ணும் கிடையாது. நீ டப்பா. அம்மாவா இல்லையா? நீங்க யாருங்க சொல்லுங்க? மண்ணு. யாரு சொல்லுங்க? மண்ணு. யார் நீ? மண்ணு. மூச்சு போச்சுன்னா எட்டி வச்சு நாளை குழியில் கொண்டு ஒரே சவுட்டி மண்ணை போட்டு மூடிடுவான். அவ்வளவுதான் நீ. ஆட்டம் என்ன ஆட்டம்? ஒன்றும் கிடையாது. அதை தான் அவர் சொல்றாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். யாரால் உண்டாயிருக்கிறது சொல்லுங்க? எங்களாய் உண்டாயிராமல். இது யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. எனக்குள் நடக்கிற கிரியைகள், என்னை அவர் உபயோகப்படுத்துவது என்னுடையதல்ல. இது யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. அப்ப இது ஏன் சார் உனக்கு வருது? ஏதோ பேரை பார்த்தேன், பூச்சியை பார்த்தேங்கிற. இந்த பூச்சி பார்த்தையோ இல்லையோ எடுத்து அடிச்சு விடுறியா? என்னமோ ஒண்ணு. ஆனா இது நடந்துச்சுன்னா யாரால நடக்குது தெரியுமா? எதுக்கு நடக்குது தெரியுமா? நீ இதுக்கு தகுதியே இல்லாத ஆளு, உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த ஒருத்தர் செய்கிறார். யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. நீ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்லை, இந்த தேவன் பெரியவர் என்று காண்பிக்கும்படி உன்ன மாதிரி இத்து போனது காஞ்சு போனது மேல கர்த்தர் இந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவங்க ஒரு 100 பேர்த்த நேரத்துக்கு ஒரு கிராமத்தில் கூட்ட முடியும்னா, இதுவரைக்கும் அந்த மாதிரி கூட்டம் நடந்திருக்கு அவங்க கிராமத்தில்? நடந்ததே இல்லை. அப்போ அவங்கள பெரிய ஆள்னு காட்டுறதில்ல, அவங்க ஒண்ணுமே இல்லாத ஆளு. ஆனா அவர்களுக்குள் ஒரு தேவன் இருக்கிறார், அந்த இயேசு பெரியவர் என்பதை அந்த கிராமம் புரிந்து கொள்வதற்கு அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி இது அவங்க மேல வெளிப்படுத்துகிறார். இந்த அறிவோட அடக்கி வாசிக்கணும். இந்த அறிவோட ஆடாம, இந்த அறிவோட அடக்கி வாசிக்கணும். அப்ப அது பெருகும், இல்ல அழிவு. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தையும் திமிரும் வந்துச்சுன்னா நீ அழிய போறதுக்கான சைன். அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். அது ஸ்பிரிச்சுவலா அழிய போறதுக்கு இது மிகப்பெரிய சைன். ஆமென். கடைசியா அவனை சொல்லி முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியுதா? பிரசங்கம் பண்ணுறது புரியுதா? இப்படி பண்ணுறது இல்லை, கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன். ஆனால் எல்லாம் புதியவர்கள் 100க்கு மேலே இருக்கிறதுனால அடுத்து உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஸ்லோவாக சொல்லிட்டீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரதான ஆசாரியன். சொல்லுங்கள் பிரதான ஆசாரியன். எல்லாம் வாயத்தை சொல்லுங்க, பிரதான ஆசாரியன் இயேசு. அப்போஸ்தல அபிஷேகம் இயேசுடையது.
பிரதான ஆசாரியன், பிரதான அபிஷேகம், அது இயேசு. சொல்லுங்க, அது இயேசு. அவர் தான் எல்லாமே. அப்பதான் சொல்ற, நான் குறுகவும் அவர் பெருகவும். யோவான் இதை புரிஞ்ச உடனே சொல்றான், நான் சிறுகவும் அவர் பெருகவும், நான் சிறுகவும் அவர் பெருகவும். கடைசியா இந்த டயார்ஸ் அப்படின்ற வல்லமை அல்லது வெளிப்பாட்டு அபிஷேகம் எப்படி கிரியை செய்யுது, இன்னொரு பகுதியை மட்டும் காண்பித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசி. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி. இப்போ பேதுரு என்கிற நபர் யோப்பா பட்டணம், அதாவது யோப்பா ஒரு கடலோரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம், அங்க இருக்கிறான். பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். இங்க பாருங்க, யார் சொல்லுகிறா இது? இப்ப சொல்றது யாரு? சொல்லுங்க. இந்த வசனத்தை சொல்றது யாரு? தூதன். யாரு? தூதன். அப்ப தூதன் எப்ப வர்றா? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, கொர்நேலியு என்று சொல்லுகிற மனுஷன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாயும் தேவனுக்கு பயந்தவனாயும் தான தர்மங்களை செய்கிறவனாயும் வாழ்ந்துட்டு வர்றான். அவங்கிட்ட தான் யார் போய் நிற்கிறா? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்ப நான் தூதனை பார்த்தேன், பூனையை பார்த்தேன்னு சொல்றவனை ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும். தேவனுக்கு பயப்படுறானா, அடங்காம தெரியுறானா, இதெல்லாம் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப தேவதூதன் அங்க வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறான். டேய் கொர்நேலியு, இங்க பாரு, உனக்கு ஒரு அட்ரஸ் தர்றேன், அந்த அட்ரஸ்க்கு போ. அட்ரஸ் இதுதான், யோப்பா பட்டணத்துக்கு போ. எங்க போ? சொல்லுங்க. இது இப்போ ஆள் தெரியாது, எந்த ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு தெரியாது, எந்த ஆளை கூட்டிட்டு வரணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு பட்டணத்து பேரை தூதன் மூலமாக எழுதி கொடுக்கிறான். யோப்பா பட்டணத்துக்கு போ. கனவுல இல்ல, நேரடியா ஏஞ்சல் வந்து நின்று எழுதி கொடுக்கிறான். யோப்பா பட்டணத்துக்கு போ. எந்த வீட்டில் இருக்கிறான் தெரியுமா? எந்த வீட்டில் இருக்கிறான்? சீமோன் என்னும் ஒரு இடத்தில். அவன் பேரும் சீமோன், அந்த வீட்டு ஓனர் பேரும் சீமோன். சீமோன் என்கிற ஒருத்தன் வீட்டில் தோல், அவன் என்ன வேலை செய்யறான்? தோல் பதனிடு. இங்க பாருங்க, பரிசுத்தாவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது ஊரு, பேரு, வேலை, எல்லா டீட்டெயிலும் ஆண்டவர் சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இதை சொல்றதுனால ஏதாவது சண்டையோ கலகமோ வருதா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீ சிகப்பு சுடிதார், மஞ்சள் சுடிதார்னு சொல்லும்போது கலகம் வருதா? கண்டிப்பா இது பிசாசிட்ட இருந்து உனக்கு வந்த சமிக்சை. 100%. ஆவியானவர் சொல்லுகிறார், யோப்பா பட்டணத்துக்கு போ. வீடு சொல்றாரு, இந்த வீடு தோல் பதனிடுகிற வீடு. அவன் பேர் சொல்றாரு, அவன் பேரும் உன் பேர் மாதிரி என்ன பேர் தான்? சீமோன் தான். போ. அவனுடைய வீடு கடலோரத்தில். வீடு எங்க இருக்குது? கடலோரம். சும்மா அங்கே இங்கேயும் போய் அலையாத. லோ 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 இங்க போ, இங்க அலைஞ்சு மண்ணையும் டீயும் தின்னுட்டு கலகத்தையும் அப்படியெல்லாம் அலையாத. தோல் 15 வீடு கடலோரத்தில் இங்கே இருக்குது, இங்கே போ. த ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ். த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி பண்ணுற அக்கிரமத்துக்கு அளவே இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. சொல்றாரு, கரெக்டாக இந்த இடத்துக்கு போ, லொக்கேஷன் இங்கே போ. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு சொல்லுவார். இப்ப சொல்லல, அங்க போ, அப்ப சொல்லுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே சொல்றது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இங்க இருந்து 5 ஸ்டெப்பு வை, 5 ஸ்டெப்பு வச்சைனா அடுத்த 6வது ஸ்டெப்பு சொல்லுவார். நீ 4வது ஸ்டெப்லயே நின்னுட்டீங்கன்னா அடுத்து சொல்ல மாட்டாரு, வராது. அப்ப நீ என்ன பண்ணுவ? நீயா முயற்சி பண்ணி உன்னை சொல்லுவ, அது தப்பாயிரும். தோல் பதறிடுகிறவனுடைய வீட்டுக்கு போ, மிச்சம் நீ என்ன செய்யணும்னு நான் அங்க சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மணி நேரம் மாதிரி ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு? அப்புறம் ஒரு 10-15 அதிகாரமாவது பைபிளை வாசி. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா அடுத்தது திறக்கும். அடுத்தது அப்பதான் திறக்கும்.
நீ இந்த ஏரியாவுக்குள்ளேயே போகாமல் என்ன தெரியுதுன்னா இது பேய் காட்டுதா மனுஷன் காட்டுறானா உன் உணர்வுலேருந்து வந்ததா ஒன்றும் தெரியாது உனக்கு. இப்போ நீங்கள் எத்தனை தடவை செத்து போகிற மாதிரி கனவு பார்த்துருப்பீங்க. ஹலோ, உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் செத்து போகிற மாதிரி, பிள்ளை செத்து போகிற மாதிரி, புருஷன் செத்து போகிற மாதிரி, பொண்டாடி செத்து போகிற மாதிரி எத்தனை கனவு பார்த்துருப்பீங்க. செத்தீங்களா? சொல்லுங்க, செத்துட்டீங்களா? செத்துட்டீங்களா? அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது கிறிஸ்டல் கிளாரிட்டியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், பதட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது, ஃப்ரீயாக மூவ் வைப்பார். வீடு சொல்கிறாரு, இடம் சொல்கிறாரு, கடலோரத்தில் இருக்குன்னு சொல்லுகிறாரு. செய்ய வேண்டியதை அடுத்து அந்த இடத்துக்கு நீ போனீங்கன்னா அங்கே என்ன செய்யணுமோ அதை உனக்கு சொல்லுவேன். அடுத்து 7. கொர்நேலியு தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு, அந்த தூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவர்கள் தேவபக்தியில் ஒருவனையும் அழைத்து இந்த அட்ரஸ் அப்படியே அவங்ககிட்ட கொடுத்து அங்க என்ன பண்றான்னா அனுப்புகிறான். எத்தனை பேருக்கு இது திறக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த அப்போஸ்தல அத்தாரிட்டியில தான் இது திறக்கும். குறி சொல்றவனால திறக்காது. இது திருப்பி சொல்றேன், இதெல்லாம் இந்த மேண்டலுக்குள்ள கிடக்குது, இந்த காலிங்குள்ள கிடக்குது. அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். எல்லாவற்றையும் சொல்லி அந்த டீம் அனுப்புறான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லுங்க. ஜெபம் பண்ணு பாருங்க, ஒரு ஜப பாரம் உனக்கு இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ வந்து பாவமா மூஞ்ச வச்சாலும் நீ என்னத்தை வச்சாலும் ஒரு ஜப பாரமும் ஜபம் செய்கிற அனுபவமும் தனியாக உனக்கு இருக்கணும். கூட்டத்தோட கோவிந்தா போடுறதெல்லாம் இல்லை. நீ வீட்டில் அறையை சாத்திக்கிட்டு உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு இல்லைன்னா நீ ஒரு சைபர். நீ சைபர். நீ என்ன பண்ணுவ? அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாகவே இருப்ப. எப்போ உனக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறது கஷ்டம். ஆமே, உனக்கு தான் சொல்கிறேன், உனக்கே தான் சொல்கிறேன். எனக்கா? உனக்கே தான். உலகத்தில் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. அவர்களால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒன்று, உங்களாலேயும் என்னாலேயும் கர்த்தர் ஆயிரங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. அதான் வித்தியாசம், அதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் இந்த மண்ணிலிருந்து ஒரு நாள் புறப்பட்டு போகணும், அவ்வளவுதான். ஏழையும் பணக்காரனும் வசதி படைத்தவனும் பிச்சைக்காரனும் கோடீஸ்வரனும் எல்லாம் இங்கிருந்து விட்டு போகணும். இது நிரந்தரம் இல்லை. இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. உன்னால் நிறைய பேர் வாழுவாங்க. நீ இந்த அபிஷேகத்தில் நின்னா நிறைய பேர் ஓ மூலமா வாழுவாங்க, நீயும் வாழலாம். வேற இங்க ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வேக வேகமா படி. அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி, பேதுருக்கு புறஜாதிகள்கிட்ட போ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. கர்த்தர் உடனே அப்படி முடியல, கர்த்தர் உடனே புறஜாதிகளுக்கு வாசலை திறக்கிறார். பாருங்க, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா சுவிசேஷம் நின்றுச்சா? இல்லை, கர்த்தர் உலகம் எங்கும் அடுத்த வாசலை திறக்கிறார். கையை ஊற்றி சொல்லுங்க, எங்கெல்லாம் வாசல்கள் அடைக்கப்படுதோ அது முடிஞ்சு போறதுக்கு இல்லை, கர்த்தர் புதிய ஒன்றை திறப்பதற்காக, புதிய காரியத்தை திறப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்கிறார். ஆமே, சரி. அப்படி நேர 25 வாசி, 25 29 வரைக்கும் வாசி. பேதுருவை போய் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கொர்நேலியு வீட்டுக்கு. இங்கே ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாக இருக்குது. பேதுரு உள்ளே வந்து அப்போஸ்தலிக் மேண்டலோடு கூட வர்றான். பேதுரு யார்? ஒரு
அப்போஸ்தலன். கையை வச்சு சொல்லுங்க, பேதுரு யாரு? சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, பேதுரு யாரு? இயேசு யாரு? பேதுரு யாரு? இந்த அப்போஸ்தலிக் அழைப்புல காலிங்கில இருந்து பேதுரு உள்ள வந்து இப்படி காலை வைக்கும் பொழுது, வீட்டுக்குள்ள வந்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் பணிந்து. இந்த அப்போஸ்தலன் நீ நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேர் என் காலில் வந்து விழுவாங்க, எனக்கே கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க வயசானவங்களாம், அது வந்து ஒரு அப்போஸ்தலிக் அத்தாரிட்டியோட ஒரு சைன் அது. ஆமே, நான் அதை விரும்புகிறதே இல்லை, ஆனாலும் அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு அப்போஸ்தலன் பாதத்தில் மனிதனும் பிசாசும் விழுந்துதான் ஆகணும். தட் இஸ் அ லா. அது லா. ஆமே ஆமே. எல்லாம் போய் கொர்நேலியு யாருன்னு கேட்டா ராணுவ அதிகாரி, ஊர்லயே பெரிய ஆளு, 100க்கு அதிபதி. அவன் போய் யாரு காலில் விழுகிறான்? அப்போஸ்தலன் காலில் விழுகிறான். அழைப்பினுடைய சக்தி அது, அழைப்பினுடைய அபிஷேகம் அது, அழைப்பினுடைய ஆற்றல் அது. அது தேவனை வைக்கிறது. அல்லேலூயா.